தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, சென்னையில் பரவலாக மழை பெய்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. எழும்பூர், நுங்கம்பாக்கம், கூடம்பாக்கம், டி நகர், பட்டினப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருவதாக தகவல் கிடைத்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சிவகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவகுமார், மழை பெய்து வரக்கூடிய விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. வணக்கம் பவித்ரா. சென்னையில பல்வேறு பகுதிகளில் சற்று நேரத்துக்கு முன்பிலிருந்து மிதமான மழையானது பெய்து வருகிறது. குறிப்பா நேற்று இரவு சென்னையில ஆங்காங்கே சில பகுதிகளில் மிதமானது முதல் லேசான மழையானது பெய்ததை நம்ம பார்த்தோம். அதன் அடிப்படையில் தற்பொழுது காலை ஒரு 8 மணி அளவில் சென்னையில நுங்கம்பாக்கம், சேத்துப்பட்டு, சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, மெரினா கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் உள்பகுதிகளான நுங்கம்பாக்கம், கோடம்பாக்கம் அந்த மாதிரியான பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழையானது பெய்து வருகிறது. குறிப்பா ஒரு காலை 8 மணி வேளையில இந்த மழையானது பெய்யக்கூடிய நேரத்துல இந்த சாலையில செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கொஞ்சம் சற்று சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய சூழலானது நிலவுகிறது. குறிப்பா இன்று காலை 8 மணி அளவில் பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்கள் மழையில நனைந்தபடியே பள்ளிகளுக்கு செல்லக்கூடிய ஒரு சூழலானது உருவாகி இருக்கிறது. குறிப்பா இன்று சென்னையில பரவலான பகுதிகளில் மிதமான முதல் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதா நேற்றைய தினம் வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்த நிலையில இன்று மழை பெய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இன்று பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படும் என்று மாணவர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்த நிலையில பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படவில்லை. அதன் காரணமாகவே மாணவர்கள் மழையில நனைந்தபடியே செல்லக்கூடிய ஒரு சூழல் காணப்பட்டு வருகிறது. மேற்கொண்டு வரக்கூடிய நேரங்களிலும் இந்த மிதமான மழை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காலை வேளைகளை குறிப்பா காலை 6 மணி வேளைகள்ல சென்னை ஒரு குளிர்ச்சியான ஒரு சூழலானது காணப்பட்டது, பனிமூட்டமாக காணப்பட்டிருந்த நிலையில தற்போதைய நேரத்துல இந்த மழையானது தொடங்கி இருக்கிறது. வரக்கூடிய நேரத்துல இந்த மிதமான மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் சென்னையில பல்வேறு பகுதிகளில் ஒரு பரவலான மழையானது பெய்து வரக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். தகவலுக்கு நன்றி சிவகுமார்.